இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாடெலாம் நம்ம வாங்கியிருக்கோம், எத்தனை வாங்கி இந்த வாரம் இந்த எல்லாமே நம்மளது தான். இன்னும் 4 மாடு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த குரூப் எல்லாமே நம்ம தான் வாங்கி கட்டியிருக்கோம். எல்லாம் வெயில் தாங்குற வேறு எல்லாம் எடுத்துருக்குறோம். எல்லாம் என்ன மாதிரி ரக மாடல்? எல்லாம் ஜெர்சி எடுத்திருக்கோம், ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் எடுத்திருக்கோம். எல்லாமே எடுத்திருக்கோம். எல்லாம் எல்லாத்து பட்ஜெட்டுக்கு தகுந்த வேறு எடுத்திருக்கோம். விலை கம்மியிலேருந்து விலை எச்சு முடியும் எடுத்துருக்கோங்கன்னு வச்சுங்களேன். அதனால் போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். இல்லை மாடுக்கு கொஞ்சம் இருந்தக்காட்டி இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் அது இப்போ மழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இல்லை அதுக்கு இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நோம்பி நாளையில் ஆடி அமாவாசை எல்லாம் கோயில் குளத்துக்கு போவாங்க. அது சில பேர் எல்லாம் சென்டிமெண்ட் பார்க்குற ஆளுகளாக இருக்காங்க. அதனால் நல்லா முன்ன பண்ணால் இருந்ததுனால இப்போ நம்ம வாங்கினது எல்லாமே பெரிய பட்ஜெட்டில் நம்ம வாங்கலை, ரொம்ப பெரிய பட்ஜெட்டில். இப்போ எல்லாமே நார்மலான பட்ஜெட்டில் தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் ஆமாம், ஏன்னா இப்போ கஸ்டமர் தான் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், எல்லாமே இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே பார்த்தா ஒரு 2-3 கஸ்டமர் தான் புது கஸ்டமர். மீதி வந்தவங்க அத்தனை பேருமே பழைய கஸ்டமர் தான். ஆமாம், வந்து வாங்கிட்டு போனவங்க எல்லாம் ரெகுலர் தான். நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த நம்மளாலாம் ஃபோன் பண்ணாமையே வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து காலையில் அவங்க அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அது வீடியோவில் வரும். அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம இங்கே தான் இருப்போம்னு தெரியும். அதனால் வந்துடுவாங்க. அதனால் அப்படி வாங்கிக்குவோம். இப்போ தான் நம்ம ஆளு ராஜபாளையத்துக்காரரு, அவர் 15-20 மாடு கொடுத்துருக்குறோம். அவர் இந்த வாரம் வந்திருக்காரு. அவர் ஒரு 4 மாடு வாங்கியிருக்காரு. இந்த வாரம் வீட்டில் இறக்கிட்டு அடுத்த வாரம் தான் ஏற்றிட்டு போவோம். சரிங்க, நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு எத்தனை லிட்டர் என்ன மாதிரி விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க? நமக்கு தெரியும். எல்லாம் ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் வந்தவங்களுக்கு ஓகே. புதுசாக வரவங்களா இருந்தாலும் எந்த ஊர் என்னன்னு கேட்க மேலேயே நம்ம கெஸ் பண்ணிடுவோம். இப்போ மதுரை அது இதுன்னா நான் அவங்க ஹெச்எப் மாடு வேணான்னா அது உங்களுக்கு செட் ஆகாது நம்ம சொல்லி நாளைக்கு வாங்கி கொடுத்து தப்பு வந்து பேரை கெடுத்துக்கூடாது. அதனால் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். நம்ம செலெக்ஷன் பண்ண மாடுகளில் முக்கால்வாசி ஒரு 90% தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபீட்பேக். கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்களுக்கு அவங்க சொன்ன கேரண்டி அளவு பால் கொடுக்குது. கஸ்டமர் என்ன பேசுகிறாங்க ஏதுன்னு எல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது. எடுத்து எனக்கு வீடியோ ரிலீஸ் ஆகாமதான் என்ன தப்பு என்ன நானே வீடியோவில் பார்ப்பேன். கஸ்டமர் என்ன பேசுகிறாங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட இது இப்போ நாளைக்கு இப்போ சில பேர் கஸ்டமர் வீடியோவில் பேசணுங்காக கூட நல்லதாக தான் சொல்லுவாங்க. யாரும் நம்மளுக்கு கெட்டதாக சொல்ல போகிறதில்ல. புது கஸ்டமரே வந்தாலும் அது நல்லதாக தான், பரவாயில்ல மணி என்ன நல்லா எடுத்து கொடுத்தாரு அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பேசிட்டு போயிட்டாங்கனாக்கா அது வேறு. அவங்களே திரும்ப வராங்கன்னாக்கா நம்பிக்கை நம்ம செய்கிற வேலை கரெக்டாக செய்கிறோன்னு அர்த்தம். அதுதான். ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாக்கா அதுதானே. சில சமயங்கள் இப்படி வருது, நிறைய ஃபோன் வரும். ஆனால் என் மாட்டுக்கு புண்ணு ஆயிடுச்சு, புழு வச்சிருச்சு, பால் கறக்க மாட்டேங்குது, என்ன தீனி வைக்கலாம், என்ன ஏது, என் மாட்டு உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து ஊசி போட்டாங்க பண்ணாங்க ஒன்றும் ரெடி ஆகலை, இதுக்கு என்ன நாட்டு வைத்தியம் பண்ணலாம், அப்படி இப்படி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு பிஸியாக இருக்கிற வரையும் நம்மளை வந்து உற்சாகமாக அந்த ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறனால ஏதோ கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு என்னமோ ஊர்லேருந்து நம்மளை மதித்து ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த பதில் சொல்லுவோம். நம்மளால முடிஞ்ச பதிலை சொல்லுவோம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சேவையாகவும் பண்ணுறேன், தொழிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், வாயில் கேட்குறது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை, ஒரு 100-200 பஸ் செலவு பண்ணி சந்தையை சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்தால் மட்டும்தான் இங்கே என்ன விலைக்கு விற்கிது மாடுங்க. 30,000க்கு விற்கிதா, 50,000க்கு விற்கிறா, 1 லட்சத்துக்கு விற்கிறா, 1.5 லட்சத்துக்கு விற்கிறா, நேரில் வந்து பார்த்தா தான் நாம் எவ்வளோ முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறோன்னு தெரியும். அதனால் வந்து பார்க்கணும். வாங்கலினாலும் பரவாயில்ல. யாரும் ஏன் நீ வாங்காமல் ஏன் உள்ளுக்கு வந்தேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. வந்து சுற்றி பாருங்கள், மனசு ஒரு நிலவரத்தை பாருங்கள். 1 வாரங்க 2 வாரம் வந்து பாருங்கள், பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா இன்னும் 2 வாரம் கழிச்சு கூட வாங்குங்க. அப்படி பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்க? பேர் இளைய பெருமாள். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கடலூர் மாவட்டம் வடலூர்லேருந்து வரேன். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடு தான். ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்க. கண்ணு மாடுங்களா இல்லை? கண்ணு மாடு. இந்த மாடு நீங்கள் வாங்கின மாடுங்களா? மாடு தான். சரி, ஓகே. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது 8-7 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்கு 8 இல்லை 7 கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் ஒரு நாளைக்கு. 15. ஆமாம். எப்போ கண்ணு போட்டதுங்க? இது 2 நாளாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாவது ஈத்து? 2வது ஈத்து சொல்லிட்டு. 2வது ஈத்து. சரி ஓகேங்க. இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை இருக்குது. சொன்ன அளவுக்கு அது பால் வரும் அப்படின்றது பார்த்தா தெரியுது. ஏன்னா மடி அளவு பார்த்தாலும் அவரும் கம்மியாக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 15 லிட்டருன்றது அவர் கம்மியாக சொல்லியிருக்காரு. இன்னும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தீவன மேலாண்மைலாம் உங்களுக்கு தெரியுங்களா? தீவனம் வச்சிருக்கீங்களா? எத்தனை மாடு வச்சு? 3 மாடு வச்சுருக்கோம். 3 மாடு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எவ்வளோ கறவையில் இருக்குது? அதெல்லாம் 5-6 தான் கறக்குது. 5-6 கறந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் பெரிய கறவை கணக்கில் வந்துருக்கு. சார் பராமரிப்புலாம் கொஞ்சம் பார்த்துங்க. தீவன மேலாண்மை அதிகப்படுத்துறதுக்கு, பாலை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன தீவனம் கொடுத்தாக்கா அதிகமாகணும்? அந்த ஊர்லாம் என்ன தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க? அது நாங்களே தயார் பண்ணுறோம். நாங்களே
மக்காச்சோளம் தவிடு மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் நாங்களே ஏன்னா எங்கெல்லாம் தோரை போட்டு அது இதெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்காக கேட்டுட்டு இருக்கோம். நாங்களே அதெல்லாம் தயார் பண்ணி தான் கொடுக்குறோம். நேப்பியர் அது இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் இதில் பச்சை தீவனம் எதுவும்? பசு சூப்பர் நேப்பியர் இருக்குது, கோயப் 29 இருக்குது, வைக்கோல் எல்லாம் வச்சுருக்கீங்க. தேவையான அளவு வச்சுருக்கீங்க. 3 மாடுனா 10 மாடு அளவுக்கு வச்சுருக்கீங்க. இருக்குது. வாங்கிட்டு தான் போகணும். சரி, ஓகே. இங்கே ஈரோட்டில் ஃபஸ்ட் டைம் வாங்கிறது வந்திருக்கீங்களா? ஈரோட்டில் ஃபஸ்ட் டைம். ஸோ வாங்கிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த மாதமும் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். கரெக்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு. சரிங்க, நன்றிங்க. நன்றி.